இந்த நாளிலும் கூட ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆகவே ஒரு கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். என்னை போல ஒரு திருச்சபையில் ஒரு போதகரை பிரசங்கிக்கும்படியாக அழைக்கிறாங்க. அப்படி அழைச்சப்போ அங்கே திரளான கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு. சபை முழுவதும் நிரம்பி இருக்கு. இவர் புதுசாக வந்திருக்கிறாரு, எல்லாம் புதுசாக பார்ப்பாங்களே, நீங்கள் என்ன பார்க்குற மாதிரி அவரை புதுசாக பார்ப்பாங்க. இவருக்கான நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போது பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்று சொல்லி இவர் ஒரு கேள்வி கேட்குறார். எல்லாரையும் பார்த்து, இன்றைக்கி நான் என்ன பிரசங்கம் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி நான் என்ன பிரசங்கம் கொடுக்க போகிறேன்? தெரியாதுல்ல, அழகாக சொல்கிறான் அந்த பாப்பா, தெரியாது. அதே பதில தான் அந்த சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, தெரியாதையா. உடனே அவர் சிரிச்சுட்டு, தெரிஞ்சவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கு, தெரியாத உங்களுக்கு நான் ஏன் பிரசங்கம் பண்ணணுன்ட்டு கிளம்பி போயிட்டார். உடனே எல்லாருக்கும் கோபம், நீங்களாம் எதுக்கு உட்காந்துருக்கிறீங்க? அவனுடைய வார்த்தையை கேட்கணும் இல்லையா? அப்போ இங்க கேட்க முடியலையே என்ற ஒரு ஏக்கம் வருது. நேரா பாஸ்டர் கிட்ட போறாங்க. ஐயா, இன்னைக்கு கூப்பிட்டீங்களே அதே பிரசங்கியார அடுத்த வாரம் கூப்பிடுங்க. இந்த வாட்டி அவர் எங்ககிட்ட பிரசங்கம் பண்ணாம என்ன பண்ண முடியாது, தப்பிச்சு போக முடியாது, ஒரு கை பார்த்துடலாம் என்று சொல்லி சொல்றாங்க. பாஸ்டர் அதே மாதிரி, ஐயா நீங்க கொடுத்த பிரசங்கம் சூப்பரா இருந்துச்சு, அதனால அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க வாங்கன்னு கூப்பிட்டு இப்போ ஆராதனை நடந்துட்டு இருக்கு, இவருக்கான நேரம் வருது. அதே மாதிரி மைக் எடுத்துட்டு கிரீட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கேள்வியோடு நான் என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி? இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் கொடுக்க போற தெரியுமா? 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 நல்லா தெரியும் இல்லையா? ஐயா ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னாங்களா. உடனே சிரிச்சுக்கிட்டு, தெரியாதவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கு, தெரிஞ்ச உங்களுக்கே நான் ஏன் மறுபடியும் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி மூடிட்டு போயிட்டார். இப்போ கோபம் இன்னும் அதிகமாயிருச்சு. 2 வாரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்தோம், இப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அவர் ஓடிட்டாரு. ஐயா அடுத்த வாரமோ அவரை கூப்பிடுங்க, இந்த வாட்டி கண்டிப்பா அவர் எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக பிளான் பண்ணுறாங்க, எப்படி அவரை பிரசங்கம் பண்ண வைக்கிறது. இப்போ பிளான் பண்ணிட்டாங்க, மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஆணித்தரமாக இருக்காங்க, கண்டிப்பாக அவர் பிரசங்கம் பண்ணியே அவர். ஒரு வாரம் ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்தது, ஆராதனை நடந்தது. இவர் கூலாக வந்து உட்கார்ந்தாரு. பிரசங்க வேலை இவர் கையில் கொடுக்கப்பட்ட உடனே மைக்கு வாங்கிட்டு கேள்வியோடு என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். என்ன கேள்வி? இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் கொடுக்க போறேன் தெரியுமா? பாதி பேர் எழுந்து நின்று, ஐயா எங்களுக்கு தெரியவே தெரியாதையான்னாங்களாம். இன்னும் பாதி பேர் எழுந்து நின்று, ஐயா ரொம்ப சூப்பரா எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னாங்களாம். உடனே எல்லாம் நினைச்சாங்க இவர் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவர் சிரிச்சுட்டே சொன்னார், தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுங்க, தெரிஞ்சவங்க. ஹல்லேலூயா. எதற்காக நாம் இங்கே கூடி இருக்கிறோம் சொல்லுங்க? இந்த இரவு ஜெபம் எதற்காக? என்னெல்லாம் பண்றீங்க இரவு ஜெபத்தில்? ஜெபம் பண்றோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். இன்றைக்கு அநேக நேரம் நாம் நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களோடு சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம். இங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா.
இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய மனதின் பாரங்கள் எல்லாம் நீக்க வேண்டும். நம்மோடு கூட கர்த்தர் உறவாட வேண்டும். எல்லா பிரயாசங்களின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையாவே நான் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறேனா? தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், இவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிறாரே. ஒருவேளை நம்முடைய பெயரை சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கிறதா என்று நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள அனுதினமும் எழும்ப வேண்டும். உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு பிரியமானவனா, உகந்தவனா, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறனா என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக மாற தாவீது என்ன செய்தார் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி ஆண்டவருடைய இருதயத்தை தாவீது கவர்ந்தான், எப்படியாக ஆண்டவரோடு இப்பேற்பட்ட ஒரு உறவை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு இருதயத்தை கவர்றதுன்றது இந்த உலகத்தில் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லையா? யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ணிடணும், இம்ப்ரெஸ் பண்ணிடணும், கவர் பண்ணிடணும். அப்படி அநேக பிரயாசங்கள் உண்டு வாலிபர்கள் மத்தியில். ஆனால் நம்முடைய வாஞ்சையும் விசுவாசமும் ஆண்டவருடைய இருதயத்தை என்ன பண்ணணும், கவர் பண்ணணும் இல்லையா? ஆண்டவருடைய இருதயத்துக்கு நாம் ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு யோசனையோடு நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக சங்கீதம் 146 2ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டா என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் செய்த முதல் காரியம் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா விதமான போராட்டங்களின் மத்தியிலும், எல்லா பாடுகளின் மத்தியிலும், எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும், அவனோடு கூட என்னென்ன போராட்டங்கள் நடக்கிறதோ அந்த போராட்டங்களின் மத்தியிலெல்லாம் அவர் ஆண்டவரையே துதித்து கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஓயாமல் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டபடியினாலே ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் காணப்பட முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நாம துதிக்கிறோமா? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வர நேரம் ஆண்டவரை துதிக்கிறோம். மற்ற நேரங்களில் உலகத்தை துதிச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? உலக மனிதர்களை துதிச்சுட்டு இருக்கிறோம், உலக காரியங்களை துதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தாவீது அவன் கடமைகளின் நேரத்திலோ வேலைகளின் நேரத்திலோ அவனுக்கு உண்டான எல்லா நேரங்களிலோ அவன் ஆண்டவரை துதிச்சு கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? நிறைய பேர் வேலை பார்க்குறோம் இல்லையா? வேலை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? வேலை பண்ணும்போது வேலை தான் பண்ணுவோம், வேற என்ன பண்ண போகிறோம் இல்லையா? ஆனால் தாவீது வேலை செய்துட்டு இருந்தான். என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. இன்னும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தான். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்? அவங்க அண்ணனுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற ஒரு வேலை இல்லையா? இவனுடைய ரொட்டீன் லைஃபே இதுதான். காலைல எழுந்த உடனே அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும், திரும்ப வந்து அவனுடைய ஆடுகள் எல்லாம் மந்தையிலேருந்து எடுத்துட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு போகணும், மறுபடி வீட்டுக்கு வரணும், அண்ணனுங்களுக்கு மதிய உணவு கொண்டு போய் கொடுக்கணும், திரும்ப ஆடுகள்லாம் எங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு அதை ஒரு பார்வை விடணும், மறுபடியும் வரணும், அண்ணனுங்களுக்கு உணவு கொடுக்கணும், மாலை நேரத்தில் போய் மேய்ந்து கொண்டு இருக்கிற ஆடுகள் எல்லாம் மறுபடியும் மந்தையில் கொண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்து அதை தன்னுடைய தொழுவத்தில் கட்டி வைக்கணும். யோசிச்சு பாருங்க, இதில் நேரம் எதுவுமே இல்லை இல்லையா? காலைல எழுந்த உடனே நைட்டு தூங்குற நேரம் வரைக்கும் அவனுக்கு அநேக வேலைகள் உண்டு. ஆனாலும் அவன் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி அவனுக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஆட பேக்னு சொல்லிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதித்து கொண்டிருந்தான்.
அப்படியாய் ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 40:3 பார்க்கும் பொழுது, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபர் அவர் சொல்றார், ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு பாடலை ஆண்டவர் என்னுடைய வாயிலே கொடுத்திருக்கிறார், கேட்கிறவர்கள் அதை கண்டு பயந்து நடுங்கி ஆண்டவரை நம்புவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கிருபை, அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறது என்பது லேசான காரியம் அல்ல, எல்லாருக்குமே கிடைத்திருக்கிற ஒரு காரியம் அல்ல. பர்டிகுலரான ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த கிருபைகள் உண்டு. அல்லேலூயா. ஆகவே நாம் அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறவர்களாக, நடக்கும் பொழுதும் சரி, வாகனங்களில் பிரயாணப்படும் பொழுதும் சரி, வேலைகளை செய்யும் பொழுதும் சரி, படுக்க போகும் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி, நான் எழுந்து நிற்பதற்கு எனக்கு பெலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி, நன்றாய் என்னுடைய வேலைகளை செய்வதற்கு என் சரீரத்தில் சத்துவத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி. உணவை பார்க்கும் பொழுதெல்லாம் இது இல்லாம எத்தனையோ பேர் மறித்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா 3 வேளை என்ன நல்லா போஷிக்கிறீரே. இப்பெல்லாம் 3 வேளை இல்லை, 5 வேளை 6 வேளைலாம் சாப்பிடுறோம் இல்லையா? அப்படி நாம் நினைக்கிறனால எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. நாம் துதிக்கிறவர்களாக, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திர பலிகளினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ நாம் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறார். நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கார், ஏக்கமா இருக்கிறார். எப்போ என் மகன் என்கிட்ட பேசுவா, எப்போ என்னுடைய மகள் என்னோடு கூட பேசுவா என்று சொல்லி அவர் நம்மோடு கூட உரையாடுவதற்கு ஏக்கம் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஹல்லேலூயா. இங்கே இது ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு கட்டளை. என்ன கட்டளை? நான் அபிஷேகம் பண்ணின மனிதர்களை நீங்கள் தொடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். இங்க இந்த வார்த்தைகளை, ஆண்டவர் கொடுக்கிறதான கட்டளைகளை கை கொள்ளுவதில் தாவீது கவனம் உள்ளவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்றதுல கவனமா இருக்கிறோம்? ஒரு விஷயத்துல கூட ஆண்டவருடைய கட்டளையை நம்ம மீறி நடந்துடக்கூடாதுன்னு நம்மில் எத்தனை பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கை கொள்ளுவதில் அவன் கவனம் உள்ளவனாய் காணப்படுகிறான். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 - 11 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவர் யார் என்று அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சரித்திரம் தான். தாவீதை கொல்லணும்னு யார் வகை தேடுறா? சவுல் ராஜா தேடிட்டு இருக்கிறார். இப்போ தாவீது பதுங்கி பதுங்கி ஓடிட்டு இருக்கிறாரு. ஒரு நேரம் வருது, சவுல் ராஜா தம்முடைய கைகளில் அகப்பட்டு விடுறார். இப்போ நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? இதுதான்டா சான்ஸ், இதை மிஸ் பண்ற கூடாது, இல்லைன்னா என்ன பண்ணிடுவான், அவன் என்ன கொன்னுருவான்னு சொல்லி கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திப்போம். இங்கே தாவீதுடைய வேலையால் ராஜா இதோ இருக்கிறாரு, அவரை இப்பமே தீர்த்து கட்டிடுவோம் என்று சொல்றார். அப்ப தாவீது சொல்றாரு, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் திரும்புகிறவர் யார்? அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய கட்டளை ஒவ்வொன்றையும் நாம் கை கொள்ளுகிறதுல கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி, ஆண்டவர் கொடுக்கிறதான கட்டளைகளின்படி நாம் நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும். தாவீது எல்லா நேரங்களிலும் அவருடைய கட்டளையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கவனம் உள்ளவனாய் காணப்பட்டபடியினாலே ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் கண்டான். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 23 நாம முழுவதுமா வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் கெட்டு போயிருவேன்னாரா? என்ன சொன்னாரு? தாழ்ச்சி அடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை மேய்த்து கொண்டு போகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய் விடுவார், என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துவார். அல்லேலூயா.
அப்போ இந்த வசனம் முழுவதுமா வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த பாடலை முழுவதுமா வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது சொல்ற ஒரே ஒரு காரியம், எல்லாவற்றிலும் அவர் கர்த்தரை சார்ந்திருந்தார். அல்லேலூயா. அவரே என்னுடைய மேய்ப்பர், அவரே என்னை நடத்துகிறவர், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டல கொண்டு போய் சேர்ப்பார், என் ஆத்துமாவை தேற்றுவார், அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துவார். அல்லேலூயா. தன்னுடைய சுயத்தை ஒரு நாளுமே அவர் சொல்லலை. என்னுடைய பலத்தினால நான் கோலியாத்தை வீழ்த்தினேன், என்னுடைய பலத்தினால நான் சிங்கங்களுடைய வாயை கிழித்து போட்டேன், என்னுடைய பலத்தினால் என்று சொல்லி தாவீது சொல்லல. கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடியினால். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். நாம் நிற்பதோ நிர்மூலமாகாமல் இருப்பதோ அவருடைய சுத்த கிருபை, நம்மால் ஒன்றும் அல்ல, எல்லாம் அவராலே ஆகும். ஆகவே நாம் ஆண்டவருடைய பலத்தினால, ஆண்டவர் கொடுக்கிற சத்துவத்தினால, ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தாளந்தினால, ஆண்டவர் நம்ம கொடுக்கிற திறமையினால இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம், உழைக்கிறோம், நாம் எல்லா காரியங்களும் செய்கிறோம். இது அவராலே ஆயிற்று, நம்மால் ஒன்றும் இல்லை. ஆகவே ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். உலக மனிதர்கள் அநேக சூழ்நிலையில சார்ந்திருப்போம் இல்லையா? இவர்கிட்ட போனா எனக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும், இந்த மனிதரை பார்க்கும் பொழுது என்னுடைய இந்த தேவைகள் சந்திக்கப்படும், இவருடைய மறைவில் நாம் இருக்கும் பொழுது நான் காப்பாற்றப்படுவேன் என்று சொல்லியெல்லாம் உலக மனிதர்களை சார்ந்திருப்போம். ஆனால் கர்த்தரை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது எல்லா தீங்குக்கும் அவர் நம்மை விலக்கி காத்து கொள்வார். ஹல்லேலூயா. ஒரு பக்கமாய் உனக்கு எதிரிட்டு வருவார்கள், 7 வழியாய் உன்னை விட்டு கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் புதுசா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்ற ஒரு வைராக்கியத்துல அனுதினமும் ஜெபம் பண்ணுவானா. ஆண்டவரே, உமக்கென்று நான் ஏதாவது செய்யணும், எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு திருவிழா வந்துச்சு. இவன் ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிறதுக்கு தடையா அங்க அந்த பாட்டு பயங்கரமா ஓடிட்டே இருந்துச்சு. இவன் நேரா போய் பார்க்கறான், என்னத்தை தான் அப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்தை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் அதான் நடக்குது. மரத்தை கும்பிடுறாங்க, கல்லை கும்பிடுறாங்க, ஒண்ணுமே இல்லாததையும் என்ன பண்றாங்க, வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம், ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உயிரோட அடிக்கப்பட்டீர், மரித்து போனீர், ரத்தம் சிந்தினீர், சரீரத்தெல்லாம் கிழிக்கப்பட்டீர், ஒண்ணுமே செய்யாத இந்த மரத்தை வேண்டிட்டு இருக்கிறாங்களே, இதை ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லி எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நடு ராத்திரியில ஒரு கோடாரி எடுத்துட்டு நேரம் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டான். எதுக்காக? அதை வெட்டி தள்ளிடணும். அல்லேலூயா. நேரா கோடாரியை ஓங்குறான். இப்ப மரத்து மேல இருந்து ஒரு பூதம் கீழே விழுது. விழுந்த உடனே இவனுக்கு ஆச்சரியம், பிசாசை வெட்ட போனோம், பிசாசை நம்மகிட்ட வருது என்று சொல்லி இவங்களுக்குள்ள வாய் தகராறு ஆகுது. நான் வெட்ட போறேன்டா, அவன் வெட்டாத, தயவு செய்து வெட்டிடாத. இவங்களுக்குள்ள சண்டை அதிகமாயிருச்சு. இப்போ வாய் தகராறு கை கலப்பா மாறிட்டு இவன் ஒரு அடி அடிக்கிறான், அந்த பூதம் தூரமா போய் கீழே விழுந்துருச்சு. கோடாரி எடுத்துட்டு இப்ப அந்த பூதத்தை இவன் வெட்ட போறான். அப்ப சொல்லுது, தயவு செய்து என்னை வெட்டிடாத, நீ என்ன கேட்டாலும் தரேன், ஒரு மூட்டை நிறைய பணம் தரேன், அதை வாங்கிட்டு என்ன பண்ணிடு, என்னை விட்டுரு. அவன் யோசிக்கிறான், இந்த ஆஃபர் நல்லா இருக்கு, ஆடி தள்ளுபடியில் கூட இது கிடைக்காது, ஆனால் பூதத்துக்கிட்ட நம்ம கிடைக்குதுன்னு சொல்லி மூட்டை நிறைய பணத்தை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறான். பணம் எவ்வளோ நாள் நம்ம கையில் இருக்கும் இல்லையா? தண்ணி இறைக்க சொரக்குன்ற மாதிரி பணம் செலவு பண்ண அதோடைய தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கும். அந்த மூட்டை நிறைய பணத்தை செலவழித்து தீர்ந்துட்டான். இப்போ இவங்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது இல்லையா? பணத்தை பார்த்தவங்க பணம் இருந்தால் தான் நிம்மதியாக இருப்பாங்க. பர்ஸு வெயிட்டாக இருக்கிற அன்னைக்கெலாம் முகம் பிரைட்டாக இருக்கும். பர்ஸு வெயிட் கம்மியான உடனே முகம் டே டல்லாயிரும் இல்லையா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கு. இவனுக்கு யோசனை வருது, அன்னைக்கு அந்த மரத்தை வெட்ட போனப்போ என்ன வந்துச்சு, பூதம் வந்துச்சு. என்ன கொடுத்துச்சு, பணம் மூட்டை கொடுத்துச்சு. அப்போ இன்னைக்கும் நேரம் அப்போ என்ன பண்ணலாம், அந்த மரத்தை வெட்ட போகலாம், பூதம் வரும், மூட்டை நிறையா பணம் கொடுக்கும். நேராக கோடாரி எடுத்துட்டு போகிறான், வெட்டுறதுக்கு ஓங்குறான், பூதம் குதிக்குது. இப்போ வெட்டாதன்னது இல்லை, நான் வெட்டுவேன், அவங்க கூட வாய் தகராறு, அது கை தகராறாமாயி இப்போ இந்த பூதம் இவனை ஒரு அடி அடிக்குது, தூரம் போய் விழுந்துடுறான். அந்த பூதம் கோடாரி எடுத்துட்டு நேராக அவனை வெட்ட போகுது. என்னை வெட்டி கொன்னுரு பரவாயில்ல, ஆனால் வாட்டி நான் வரும்போது உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியலை, நான் உன்னை அடிச்ச நீ எனக்கு பயந்த, இப்போ வரும்போது ஏன் என்னால் உன்னை எதுவும் பண்ண முடியல, நீ அடிச்ச நான் கீழே வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதேன்னு கேட்டப்ப அந்த பூதம் சொல்லிச்சா, முதல்ல வரும்போது நீ ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும்னு வந்த, ஆண்டவரை சார்ந்திருந்த, ஆண்டவரோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவருடைய பலன் உனக்குள்ள இருந்துச்சு. இப்போ நீ எதுக்காக வந்திருக்கிற,
நீ பணத்தை தானே சார்ந்து வந்திருக்கிற, ஆகையினால ஆண்டவர் உன் கூட இல்லை. அல்லேலூயா. நாம் எவைகளை சார்ந்திருக்கிறோமோ அவைகளின்படியே நாம் நியாயத்திற்கப்படுகிறோம். ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக வர பண்ணுவார். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 50 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது இது எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு காரியம். கோலியாத்தோட சண்டை இல்லையா, தாவீது கோலியாத்தை முறியடிக்கிறதான ஒரு சூழ்நிலை. இங்க 45வது வசனத்துல பார்க்கிறோம், தாவீது சொல்றார் பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும், வாசிங்க, அல்லேலூயா. இங்க பெலிஸ்தன் வந்து நிற்கிறான், அநேக போர் வஸ்திரங்களை தரித்திருக்கிறான். அவனை பார்த்து அந்த படையே நடுங்கி கொண்டிருக்கிறது. தாவீது ஒரு சின்ன பிள்ளை. இங்க யார்கிட்ட போய் கேட்கிறாரு அவர் முதல்ல, நான் பெலிஸ்தனை கொல்றேன்னு? யார்கிட்ட? சவுல் ராஜா கிட்ட போய் கேட்கிறார். நான் என்னால தாவீது என்ன பண்ண முடியும்? கொல்ல முடியும். யோசித்து பாருங்க, சவுல் ராஜா சிரிச்சிருப்பார், விழுந்து விழுந்து கூட என்ன பண்ணிருப்பாரு? சிரிச்சிருப்பார். இவ்வளோ பெரிய ராணுவம் நிற்குது, இவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, ஒரு சின்ன பையன் நீ, சரி ஓகே நீ சொல்ற, அதனால போ என்று சொல்லி அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி அவனுக்கு கொடுக்கிறார். போர் வஸ்திரத்துல அவனுக்கு பழக்கம் இல்லாதபடினால அதை ஒன்றும் அவன் போட முடியல. அங்கிள் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் என் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய வல்லமையின் மீது விசுவாசம் கொண்டவனாக, ஆண்டவருடைய பலத்தின் மீது விசுவாசம் கொண்டவனாக இவன் அங்கே கோலியாத்தின் முன்பதாக நிற்கிறான். கோலியாத் இகழுகிறத பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன பையனையா நீங்க அனுப்புவீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அப்போ சொல்றாரு, என் நாமத்தினால நான் வரல, என் பலத்தினால வரல, என்னுடைய பட்டயத்தினால வரல, ஈட்டினால வரல, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமையின் மீது ஒரு நம்பிக்கை வேண்டும், ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு ஜுரம் வந்துட்டாலே, என்ன ஆண்டவரே உமக்கு கண்ணே இல்லையா? ஆண்டவரே என்னை பார்க்கவே இல்லை, அவருக்கு கண்ணே இல்லை, அவர் என்ன மறந்துட்டார் என்று சொல்லிடலாம் நாம் அதிகமா முறுமுறுக்கு. இஸ்ரவேலர்களும் அப்படிதான் முறுமுறுத்தாங்க இல்லையா? ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னொன்னே, என்ன ஆண்டவரே நாங்க எங்க இருந்தோம்? எகிப்துல அடிமையா இருக்கும் பொழுது 3 வேளை நல்லா சாப்பிட்டோம், இப்போ உணவுக்கு தவிச்சிட்டு இருக்கிறோமே. தண்ணி இல்லாத நேரத்தில் அதே சொல்றாங்க, எகிப்துல நாங்கள் அடிமையா இருக்கோம். ஆண்டவர் நம்ம அடிமையா இருப்பதற்காக அல்ல, அதிகாரியா இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையின் மீது ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். தாவீது ஆண்டவருடைய வல்லமையின் மீது அதிக நம்பிக்கை உடையவனாக காணப்பட்டான். ஆண்டவருடைய வல்லமையின் மீது அவன் அதிக நம்பிக்கை உடையவனாய் காணப்பட்டபடியினாலே அங்கே கோலியாத்தை வீழ்த்தி எறியும்படியான பலத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஆகையினால தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டான். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், வாஸ்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, வாசிங்க ஒருத்தர். ஹல்லேலூயா. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம், அவன் எனக்கு சித்தமானவைகளை மட்டும்தான் என்ன பண்ணுவான்? செய்வான். ஆகவே நாமும் ஆண்டவருக்கு சித்தமானவைகளை செய்ய வேண்டும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்ன கேட்கணும்? உம்முடைய சித்தம், உமக்கு சித்தமானால் என்று சொல்லி நாம் கேட்கணும். ஆனால் நாம் ஜெபிக்க போகும் பொழுது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கொடுக்குற பில்லு மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுட்டு ஆண்டவர் சொல்ல வருவார், அம்மா உன்னை இப்படி இருங்க ஆண்டவரே, கொஞ்ச நேரம் இருங்க, நான் முதல்ல சொல்லிடுறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி, உமக்கு நீர் என்னை எதற்கு உருவாக்கினீரோ, என்னை உருவாக்கினதான நோக்கம் என்ன, என்னை இன்னும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதான நோக்கம் என்ன, அதை நீர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை ஒரு பெட்டிக்கடை வாசல்ல அந்த கடையவே பார்த்துட்டு இருந்தாலாம். பெட்டிக்கடையில் என்னெல்லாம் இருக்கும்? யாரெல்லாம் பெட்டிக்கடை பார்த்துருக்கிறீங்க? என்ன இருக்கும்? ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, கண்ணாடி பாட்டிலில் நல்லா கலர் கலராக சாக்லேட்டு, சிப்ஸு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பொண்ணுக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஏக்கம், அந்த கடையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா.
அப்போ அந்த கடைக்கார அங்கிள் பார்க்குறாரு, ஏம்மா இங்கே வா, இந்த பாட்டிலையே பார்க்குற, என்ன வேணுமோ எடுத்துக்க அப்படின்னா. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சா, இல்லை இல்லை அங்கிள், நோ 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 நோ, எதுவுமே எனக்கு வேண்டாம். உடனே மறுபடியும் அதே பொசிஷனில் போய் நின்றுட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் பார்க்குறாரு, அந்த குழந்தை அதே இடத்துல நிற்கிறா, கடையவே விரிச்சு விரிச்சு பார்க்குறா. இவருக்கு கொஞ்சம் கோவம் வருது. மறுபடியும் கூப்பிட்டு, ஏம்மா இங்கே வா, நான் தான் சொன்னல உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கன்னு சொன்னல, நீ ஏன் பின்ன கடையை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கிள் எனக்கு எதுவுமே வேண்டாம். மறுபடியும் அதே இடத்துல போய் நின்றுட்டு இருந்தாலாம். இப்போ இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நேராக அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு, பாப்பா நான் தான் உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்க சொன்னனே, காசு கூட தர வேணான்னு சொன்னனே, பின்ன ஏன் நீ எடுத்துக்காம கடையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவ கையை காட்டினாலாம். அங்கிள் என் கையை பாருங்க, எவ்வளோ சின்னதாக இருக்கு. என் கையில் நான் எடுத்தேன்னா 4 சாக்லேட் கூட வராது. உங்கள் கையை பாருங்க எவ்வளோ பெருசாக, நல்லா பிரியாணி கரண்டி மாதிரி இருக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற மொத்த சாக்லேட்டும் வரும். அதனால உங்கள் கையில் என்ன பண்ணுங்க, எடுத்து கொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் சின்ன பிள்ளைங்க கை மாதிரி தான். இதை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் அவருடைய கரங்களினால ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுப்பதற்கு அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். ஆகவே அவருடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக, அவருடைய சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய இருதயத்திற்கு நாம் ஏற்றவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. எப்படி ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற முடியும்? முதல்ல என்ன செய்யணும்? அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் அவரை துதித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தரையே நாம் சார்ந்து இருக்க வேண்டும். நான்காவது, அவருடைய வல்லமையின் மீது ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். கடைசியா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கணும். இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருப்போம். சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். நான் உண்மையாவே ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். எப்பொழுது? இந்த 5 காரியங்களை நான் நிறைவேற்றும் பொழுது. அல்லேலூயா. இந்த காரியங்களை நாம் நிறைவேற்றுவோம். தாவீதை போல நாம் நம்முடைய ஆண்டவரின் இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம்